இந்த அம்மா இவங்க பொண்ணுங்களை அனுப்பி விடியறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவங்க தங்கச்சி புலம்பிட்டே வரதை பார்த்துட்டு நானும் வேலைக்கு போறேன், அம்மா வேலைக்கு போறாங்களா, சீக்கிரமா கட்டிடலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க தங்கச்சி இந்த டப்பா வச்சிருக்க கடனே கட்ட முடியாம இருக்கீங்க போக்கா அப்படின்னு சொல்றா. போறவங்க வரவங்க எல்லாமே இதே சாக்கு வச்சுட்டு அவங்கள பார்த்துட்டு போறாங்க. இப்ப இவ ஸ்கூலுக்கு கிளம்புதுமே அவங்க அம்மா கவலைப்படாம போயிட்டு வா, நம்ம சீக்கிரமா ரெஸ்ட் ரூம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவும் ஒரு வீட்டுல வேலைக்காரியா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப வேலை முடிஞ்சிட்டு காசு கேட்டா அவங்க 500 ரூபாயில 300 ரூபாய் எடுத்துட்டு 200 ரூபாய் தான் தராங்க. கேட்டா அவன் புருஷன் கடன் அடைக்க இதுவே பத்தாது அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. அவங்களும் அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. இவளுக்கு காலையில எழுந்திரிச்சு அங்க போகணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நைட்டே பஸ் ஸ்டாண்ட்லயே காசு கொடுத்துட்டு தான் போறேன். இப்ப அவளும் அவ ஃப்ரெண்டும் நடந்து வந்துட்டு இருக்கப்போ அவ ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல எல்லா வீட்டுக்கும் போயிட்டு உன் வீட்டுக்கு தான் வரல அப்படின்னு சொல்லவுமே இவளும் எங்க வீட்டுக்கு நான் இனிமேட்டு உங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்ப அந்த பொண்ணோட டீச்சர் வீட்டுக்கு வராங்க. என்ன விஷயம்னு கேட்டதுக்கு சும்மா தான் வந்தேன், உங்க பொண்ணு தான் ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரெஸ்ட் ரூம் எங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் இல்லம்மா நாங்களே வெளியே தான் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மேமே வந்து ஸ்கூல்ல உங்க பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா, இந்த காசை வச்சுக்கோங்க ரெஸ்ட் ரூம் கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் சின்ன வயசுல இப்படிதான் கஷ்டப்பட்டேன், எனக்கு யாருமே உதவி செய்யல, அதான் நான் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே கடன்காரன் வந்துட்டு அந்த காசை பிடுங்கிக்கிறான். பார்த்தா அந்த கடன்காரனும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு உன் பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்கால ஏதாச்சும் வாங்கி கொடு, உன் புருஷன் கடனும் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம் கட்டி 3 பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.